நம்ம உலகத்தை இயக்குற சில சக்திகள் இருக்கு. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்ல. ஆனா அதுங்க இல்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கை அப்படி நின்னு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராஜாவை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோ இவர்தான் நம்ம கதையோட ராஜா, சல்ஃபியூரிக் அமிலம். பல தொழிற்சாலைகள்ல இவர்தான் ரொம்ப அமைதியா ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனா இப்போ இந்த அமைதியான ஆட்சிக்கு ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி இதுதான். இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த ராஜாவோட சிம்மாசனம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள்ல ஒன்னான நம்ம இந்தியாவில ஆபத்துல இருக்கா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல யார் இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜா, இவரோட சக்தி உண்மையில எவ்வளவு பெருசுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சல்ஃபியூரிக் அமிலம் பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அதோட கெமிக்கல் ஃபார்முலா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட முக்கியத்துவத்தை பாருங்க. இது உலகத்திலேயே மிக பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான தொழில் ரசாயனம். இதுதான் அதோட உண்மையான அடையாளம். சரி, இந்த ராஜா ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம்? ஒருவேளை இதுக்கு பற்றாக்குறை வந்தா அது எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நாம ஓட்டுற கார் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த ராஜாவோட சாம்ராஜ்யம் எங்கெல்லாம் பரவி இருக்கு பாருங்க. விவசாயத்துல உரங்கள் தயாரிக்க, சுரங்க தொழில்ல முக்கியமா தங்கம் வெள்ளி மாதிரி உலோகங்களை பிரிச்செடுக்க, அப்புறம் நம்ம கார்கள்ல இருக்கிற பேட்டரிகள் தயாரிக்க, இப்படி பல இடங்கள்ல இவரோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ராஜா இல்லாம போயிட்டா என்ன ஆகும்? விவசாயம் அப்படியே முடங்கிடும், சுரங்கங்கள் மூடப்படும், கார்கள் ஸ்டார்ட் கூட ஆகாது. இப்ப புரியுதா இவரோட முக்கியத்துவம் எவ்ளோ பெருசுன்னு? இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ராஜாவோட சாம்ராஜ்யம் ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கு. அதுவும் ஒன்னல்ல, 2 பேரையும் அச்சுறுத்தல்கள் இவரோட ஆட்சியை கேள்விக்குள்ளாக்குது. பாருங்க, இந்த பிரச்சனை அவ்ளோ எளிதானது இல்ல. இந்தியா ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு பக்கத்துல இருந்து விநியோக சங்கிலி நெருக்கடிய, அதாவது சப்ளை செயின் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. முதல் அச்சுறுத்தலை புரிஞ்சிக்க இந்த ஒரு நம்பர் போதும். 85%. இது சாதாரண நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி. சல்ஃபியூரிக் அமிலம் தயாரிக்க கந்தகம் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் ரொம்ப முக்கியம். நம்ம தேவையில 85% கந்தகத்தை நாம மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். ஆனா அங்க நடக்கிற போர் சூழல்னால இந்த சப்ளை ரொம்பவே டைட் ஆகிடுச்சு. இதுதான் முதல் அடி. அடுத்ததா 2வது அச்சுறுத்தல். இதுக்கு ஒரு தேதியே குறிச்சிட்டாங்க. மே 1, 2026. அன்னையிலிருந்து சீனா சல்ஃபியூரிக் அமில ஏற்றுமதிக்கு முழுமையா தடை விதிக்க போறதா அறிவிச்சிருக்கு. இந்த தடையோட பாதிப்பு எவ்வளவு பெருசுன்னு இந்த நம்பர் சொல்லும். 20%. இது இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய தலைவலி. அதாவது ஒரு பக்கம் மூலப்பொருள் வர்றது கஷ்டமா இருக்கு, இன்னொரு பக்கம் நாம ரெடியா வாங்குற ஆசிட்ல கிட்டத்தட்ட 20% சைனா கிட்ட இருந்து தான் வருது. அவங்க ஏற்றுமதியை நிறுத்துறதுனால அந்த சப்ளை திடீர்னு காணாம போயிடும். பாத்தீங்களா, இதுதான் அந்த இருமுனை தாக்குதல். சரி, பிரச்சனை பெருசுதான். ஆனா இந்தியா சும்மா இல்ல. இத சமாளிக்க ஒரு மீட்பு திட்டத்தோட ரெடியா இருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அரசாங்கத்தோட திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. 2 படிகள். முதல்ல உடனடியா நிவாரணம் கொடுக்கணும். 2வதா நீண்ட காலத்துல இந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு நாட்டை வலிமையாக்கணும். உடனடி நிவாரணத்தோட முதல் பெரிய நடவடிக்கை இதுதான். எவ்வளவு தெரியுமா? ரூபாய் 41,533 கோடி. அப்பாப்பா, இவ்ளோ பெரிய தொகை பாருங்க. இந்த பிரம்மாண்டமான தொகையை இந்திய அரசாங்கம் உர மானியமா அறிவிச்சிருக்கு. இதனால விலைவாசி உயர்வுல இருந்து விவசாயிகளை பாதுகாக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு உடனடி நடவடிக்கை. சரி, உடனடி நிவாரணம் ஓகே. அடுத்து நீண்டகால திட்டம். அதோட முக்கியமான இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், நமது இறக்குமதி சார்பை குறைத்தல். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மத்த நாடுகளை நம்பி இருக்கிறத குறைக்கணும். அந்த இலக்கை அடையறதுக்காக எடுத்த ஒரு உறுதியான முதல் படிதான் இது. இஃப்கோ நிறுவனம் ஒரு புத்தம் புது சல்ஃபியூரிக் ஆசிட் ஆலைய இந்த வருஷம் மார்ச் மாசம் தொடங்கியிருக்காங்க. இது நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி வெளிநாட்டு சார்பை குறைக்கும். சரி, இப்போ உடனடி மற்றும் நீண்ட கால திட்டங்கள் இருக்கு. ஆனா இது போதுமா? இனிமே என்ன நடக்க போகுது? இந்த ராஜாவோட சிம்மாசனத்தை எதிர்காலத்துல நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இந்த விஷயத்த அரசாங்கம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, சமீபத்துல ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு குழுவை இதுக்காக ஆலோசிச்சிருக்காங்க. வேற எங்கிருந்து இறக்குமதி பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலான்னு அவங்க தீவிரமா திட்டமிட்டு இருக்காங்க. உலகெங்கும் சப்ளை செயின்கள் ரொம்ப பலவீனமா இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு நாடு தனக்கான சிம்மாசனத்தை, அதாவது தன்னோட பொருளாதார சுதந்திரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளும்? இது இந்தியாவுக்கு மட்டுமான கேள்வி இல்ல, இன்னைக்கு பல நாடுகள் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான கேள்வி. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.